ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச பெரும்பாலான ஆட்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயினுடைய கலர் ஸ்கின் டோன் அப்படின்றது வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடிய நடிகைகளும் கிடையாது, ரொம்ப டார்க் ஸ்கின் கொண்ட நடிகைகளும் கிடையாது. ஒரு மாதிரியான டஸ்கி ஸ்கின் ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கலராக இருக்கும். அந்த நடிகையை வந்து பர்ஃபெக்டாக ஆப்டாக சிக்கிட்டாங்கன்னா, அதுவும் கலையாக இருக்கக்கூடிய டஸ்கி ஆர்டிஸ்ட்லாம் சிக்கிட்டாங்கன்னா வேறு லெவலில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தான் நடிகை பிரியாமணி. வெறும் 41 வயசு தாங்க ஆகுது. ஆனால் ரொம்ப ஏஜ்டான நடிகையெல்லாம் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இவங்களுடைய மார்க்கெட் அப்படியே கல்யாணம் பண்ணதே மார்க்கெட் டவுன் ஆனதால் தான். ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக ஹீரோயினாகவே நடிச்சிருக்கலாம் இப்போ கூட. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழகும் அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. த்ரிஷாவுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. 2 பேருமே ஒரே ஏஜ் தான். த்ரிஷா இன்னுமே வந்து தொப்புளை காட்டிக்கிட்டு சூப்பராக வந்து இலசுகளை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கல்ல. ஸோ த்ரிஷானாலே தொப்புள் ராணி, அந்த மாதிரியான ஒரு தொப்புள் ராணி தான் நம்ம பிரியாமணி. ஸோ நிறைய பேர் வந்து தொப்புள் ராணி அப்படின்றது த்ரிஷான்னு நினச்சிட்ருக்கீங்க. த்ரிஷாவுக்கு ஈக்குவலாக போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் பிரியாமணி. ஸோ பிரியாமணியோடைய தொப்புள் அழகெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக காயின் சைஸில் அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகை. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பிரியாமணி ஒரு மாமி நடிகை. ஸோ நம்ம த்ரிஷா மாமி மாதிரியே பிரியாமணி மாமி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈக்குவலான கவர்ச்சியில் எந்த குறையும் இல்லாத ஒரு நடிகை. ஸோ இவங்க வந்து அந்த கார்த்தி படத்தில் நடித்தாங்கல்ல, அந்த படம் பேர் என்னமோ வருமே, அந்த பருத்தி வீரன், அந்த படத்தில் நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு 10 படம் நடிச்சிட்டாங்க. பிரியாமணியா யார் அந்த நடிகை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களோட ஃபேம் அப்படின்றது இருந்துச்சு. பருத்தி வீரன் மூலமாக அப்படியே வந்து டாப் கியரில் போச்சு அவங்களோட கரியர். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அவங்களுடைய ஆட்டம் தான். ஸோ எல்லா படத்துலையும் அதுக்கப்புறம் 2009 2 வருஷம் கழித்து வந்த ரகடா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் தெலுங்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. தமிழில் பெருசாக அவங்கள யூஸ் பண்ணல கவர்ச்சிக்கு எதுவுமே. ஸோ தெலுங்கில் நல்லா வச்சு செஞ்சு கசக்கி பிழிஞ்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரகடா படத்தில் இவங்க அந்த நாகார்ஜுனா தான் வந்து 2 ஹீரோயின் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி நடித்த படம் அது. அந்த படத்தில் அனுஷ்கா ஒரு ஜோடி அண்டு பிரியாமணின்னு ஒரு ஜோடி. 2மே வந்து 2 பேருக்குமே தனித்தனியான சாங்ஸ் இருக்கும். 2 பேருமே சேர்ந்தும் ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்லேயே வந்து கவர்ச்சி ததும்ப இருக்கும். அந்த படம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த பாட்டு பார்க்கலனாலும் பாருங்கள். பிரியாமணியோட கவர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் பாலையா கூட நடித்த படங்களும் வந்து நல்லா தேனை ஊற்றி சாப்பிடுவாப்புல. அந்த மாதிரி தொப்புளில் வந்து அந்த வயசுக்கு வயசு என்ன சைஸ் என்னன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி வயசுக்கு மீறின கவர்ச்சியெல்லாம் பாலையா வந்து பிரியாமணி கூட செய்யும் செஞ்சு விட்டாப்புல. மோஸ்ட்லி பாலையா படத்தில் வந்து ரிப்பீட்டட் ஆக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் பிரியாமணி வந்து அதே மாதிரி தான், ரிப்பீட்டட் இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு படத்துலேயே வந்து நல்லா பிழிஞ்செடுத்து என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தோர்னா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. ஸோ நித்தின் அந்த நடிகர் கூட தெலுங்கில் தோர்னா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ சாங்கை பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது வரைக்கும் பிரியாமணி நடித்த கவர்ச்சியிலேயே இதுதான் வந்து ஹையஸ்ட்டு கவர்ச்சி. பிக்கினியில் போட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாமணியை பார்க்கும்போது அப்பா நான்லாம் பல வாட்டி கைகளை வச்சு செஞ்சு விட்டேன். அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி பிரியாமணி அது வரைக்கும் பார்த்ததில்ல. குடும்ப குத்து விளக்காக பார்த்து பெருசாக வந்து அந்த மசாலா பாட்டு நடிக்கிறது வேறு, பிக்னி போட்டு அந்த பாட்டு ஃபுல்லாகவே பிக்னி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாரீ போட்டு விட்டு அந்த சாரியை வந்து தொப்பெல்லாம் நனைய விட்டு டீப்பான தொப்புள் இருக்கும்ல நம்ம பிரியாமணிக்கு, அந்த மாதிரி டீப்பான இருக்கக்கூடிய இடத்துல நல்லா ஸ்ட்ராபெரியை வச்சு தொட்டி எடுத்து சாப்பிடுவாப்புல ஹீரோ. இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியெல்லாம் வந்து பிரியாமணி நடிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஹோம்லி கேரக்டர் தான் இருக்கும். ஸ்னேகம் அப்படி தானே ஹோம்லி கேரக்டர் தானே இப்போ நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஹோம்லி ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, வெறித்தனமான கவர்ச்சியான ஆர்டிஸ்ட். ஸோ இப்போது 41 வயசாகுது, கல்யாணமாகி குழந்தை பிறக்கல. பட் ஸ்டில் அவங்க யங்காகவே ஃபீல் பண்ணுறதுக்காக குழந்தைய பெற்றுக்காமல் இருக்காங்க. 5-6 வருஷம் மேலே தான் ஆச்சு. ஸோ ஹஸ்பண்டோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து எந்த ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் அங்கே வந்து தன்னுடைய கவர்ச்சி மூலமாக வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப கவர்ச்சி காட்டாமல் ஓரளவுக்கு தன்னுடைய அக்களை காட்டுறது, தொப்புளை காட்டுறதுன்னு சொல்லி பிரியாமணி தன்னுடைய வேலைகளை லீலைகளை காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ஷோ வந்தாலுமே சும்மா கேஷுவலாக காட்டுற மாதிரி ஒரு அக்களை காட்டி விட்ருவாங்க. அவள் தான் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து எச்சி ஊற மயங்கி விழுந்துருவாங்க. இந்த மாதிரி பிரியாமணியோடைய கவர்ச்சியான ஆட்டங்கள் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து ரசித்த படங்கள், பிரியாமணியோட கவர்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கவர்ச்சி எது? இது தெலுங்கில் மட்டும் கிடையாது, கன்னடா மூவிஸ்லேயுமே வந்து பிரியாமணியை நல்லா செய்யும் செஞ்சுருப்பாங்க. சேலையை உருவி தூக்கி போட்டு
சாத்து ராயா தான் அந்த மாதிரியெல்லாம் வந்து கவர்ச்சி இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிரியாமணி இப்போ இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுடைய கவர்ச்சி தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணுற விதத்தில் தான் வந்து இந்த வீடியோ. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரப்டா படம், தோர்னா படம் அண்டு கன்னடா படம், இந்த 3 இதுலேயுமே வந்து இவங்களோட கவர்ச்சியெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு டீப்பான ஒரு தொப்புள் கொழி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் மூலமாக பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர்.